இதில வந்து சில ஸ்கீம்ஸ் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாரி அவர் சொன்ன மாதிரி, சில அவர் சொன்ன ஸ்கீம்ஸுக்கு அவர் டைம் எடுத்துட்டுருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த 2 கோல்டு ஸ்கீம் அவர் சொன்னத டெஃபினட்டா அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. ஒண்ணு புது குழந்தைங்க பிறக்கத்துக்கும், கல்யாணத்துக்கு குடுக்கறதுக்கும் அந்த 2 கோல்டு ஸ்கீம அவர் டெஃபினட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி டெல்லியில நவோதயா ஸ்கூல் மாதிரி தமிழ்நாட்ல வந்து 127,00,00,000 125,00,00,000ல முதல் 2, 3 ஸ்கூல் டெஃபினட்டா ஆரம்பிச்சுருவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சுடுறாரு. அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து இந்த ஜவுளித்துறைக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தது வந்து ட்ரெய்னிங் மெத்தட்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரணும்னு. அது திருப்பூர்ல சேர்ந்து ஒரு குளோபல் இன்ஸ்டிடியூட் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாரு. பர்ட்டிகுலரா வேறு எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வேற வேற சொல்லியிருக்கிறாரு. உலகத்துல இருக்கிற என்ஆர்ஐ தமிழ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 வெற்றி விஷன் டாக்குமெண்ட் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. 10 பில்லர வச்சு தமிழ்நாட்ட எப்படி வந்து ஒரு 1 1 1/2 $1.5 ட்ரில்லியன் எக்கானமியா அடுத்த 10 வருஷத்துல மாத்தப் போறோங்கிறதுக்கு ஒரு தெளிவா ஒரு பிளான் சொல்லியிருக்கிறாரு. லாஜிஸ்டிக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்ல எந்த பட்ஜெட்லயும் வராம, ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ஏஐ, செமிகண்டக்டர், ஹார்ட்வேர் இதுக்கு வந்து ஒரு தனி சிட்டியே டெவலப் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஆரம்பிச்சிருக்கிறாரு. வெறும் ரூ. 5,00,00,000 தான் இப்போ குடுத்துருக்கிறாரு. பட் அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஆச்சுன்னா, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மெட்ரோவ வந்து சுங்காச்சத்திரம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு வழி பண்ணியிருக்கிறார். அதே மாரி ஏர்போர்ட்லேருந்து இப்போ புதுசா போட்டிருக்கிற பஸ் ஸ்டாண்டு கிளம்பாக்கம் வரைக்கும் இழுக்கிறதுக்கு ஒரு புது ப்ரப்போசல் சப்மிட் பண்ணி ரெடியா இருக்குங்கிறாரு. அப்ரூவல் வாங்கிடுவேங்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, ரெவென்யூவோட சர்க்கார் குரோ ஆன மாரி வந்து ரெவென்யூ குரோத் ஆல அப்படிங்கிறாரு. வருவாய் ஏறலங்கிறாரு. அவர் மெயினா சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டாஸ்மாக் நீங்க கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்ல வரவேண்டிய வருவாய் வரல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா முன்னாடியே ஒயிட் பேப்பர்ல குடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து இந்த பத்திரப்பதிவுலேருந்து வர வேண்டியதிலயும் வரல அப்படிங்கிறத சொல்றாரு. இது அதே மாரி இந்த மண்ணு மாஃபியா, இந்த கல்லு எடுக்கிற மாஃபியா, கிரானைட் எடுக்கிற மாஃபியா வந்து புரோக்கர்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணாருன்னு நெனைக்கிறேன் அவரு. அதில மூலமா வந்து ரெவென்யூ லாஸ் இருக்குங்கிறாரு. அதுக்காக இந்த மான்டெக் சிங் அஹூவாலியான்னு முன்னாடி இருந்த பெரிய எக்கனாமிஸ்ட் தலைமையில, மன்மோகன் சிங்கோட இருந்தவர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாரு. அந்த கமிட்டி மூலமா எப்படி வருவாய ஈட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து வேண்டாத எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாரு. இந்த ப்ரொஜெக்ஷன நீங்க பார்த்தீங்கன்னா, திமுக அரசு சொன்னதுக்கும், இவங்க சொல்றதுக்கும் 690 குரோர்ஸ் கடன் கம்மியா வாங்க போறதா சொல்லியிருக்கிறாரு. தட் இஸ் கடன் 700,00,00,000 கம்மியா வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி விவசாயிகளுக்கு ரூ. 75,000 வரைக்கும் பணத்த தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. அந்த 75,000க்கு மேல வாங்கியிருக்கிறவங்களுக்கு ரூ. 35,000 தள்ளுபடி பண்றதா சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி பல ஸ்கீம்கள் இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம்கள் வந்து என்ன கேட்டா மாரி சிறு தொழில் பண்ற சிறு விவசாயிகளுக்கு ரூ. 75,000 வரைக்கும் முழு தள்ளுபடிங்கிறது பெருசு. அவரே சொல்லின மாதிரி, அவர் எதிர்பார்த்த வருவாய் இங்க இல்லாதனால அவரால ஸ்கீம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியுங்கிறத அவர் சொல்றாரு. அது மாரி இதுல வந்து அவர் முன்னாடி எலக்ஷன் ஸ்வேரிங் இன் செரமனிலேயே சொல்லிட்டார்ல. பட் 6லேருந்து 8% ஏத்தப் போறாங்க. தட் இஸ் ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபில வந்து ரெவென்யூ ஷேர் வந்து 6% தான் இருக்கு. 6லேருந்து 8% ஆக்குறதாக பேசுறாங்க. அது பண்ணாங்கன்னா நியர்லி ஒரு 60, 70,000 கோடி வருவாய் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டெஃபினட்டா வரும். இன்னொரு விஷயம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ரூவல் வாங்குறத ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சிட்டிக்குள்ள இருக்கிற அடுக்குமாடி கட்டடத்துக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட ரொம்ப பெரிய ஹை ரைஸ்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல பர்மிஷனும் வாங்கணுங்கிறத வந்து அவர் திரும்பி சிஎம்டிஏக்கே கொண்டு போய் குடுத்துட்டாரு. அது மாரி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்ல வந்து
ஈஸியா கிளியரன்ஸ் குடுப்போம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு. பல இண்டஸ்ட்ரிகள் வந்து இதுக்கு போனதுக்கு ஆந்திராக்கு போனத தடுத்து நிறுத்தத்துக்கு தமிழ்நாடு இன்னும் அக்ரெசிவ் ஆகுங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சிட்கோக்கு நெறைய இண்டஸ்ட்ரியல் பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவா தான் நம்ம பார்க்கணும். இன்னும் எப்படி 20,00,000 பேர் வேலை செய்றாங்க நம்ம ஊர் ஐடி செக்டர்ல. 2,50,000 கோடி எக்ஸ்போர்ட் ஆயிட்டுருக்குது. அத இன்னும் எப்படி டெவலப் பண்ணணும்னு பார்த்து, அதுக்கும் நாங்க தற்க இன்வெஸ்ட்மென்ட் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சைக்கிள்னு ஒண்ணு குடுத்துட்டு இருந்தாங்க 11த், 12த்துக்கு. அதுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கா குடுத்து, ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டில்லாம் குடுத்து பசங்கள ஊக்குவிக்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வரலாறு காணாத அளவுக்கு நியர்லி ரூ. 1000 கோடி குடுத்திருக்கிறாரு. தரமுள்ள ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எய்டு பண்றதுக்கு ரூ. 5 கோடி வரைக்கும் பட்ஜெட்ல இடம் குடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு யூத்துக்கு இவ்வளோ தூரம் ஒலிம்பிக் சைஸ் ஸ்டேடியம்லாம் பண்ணுவேங்கிறாரு. இது மாரி தமிழ்நாட்டில இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. அதெல்லாம் அவர் புதுசா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த யூத் டெவலப்மென்ட்டுக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு குடுத்துருக்கிறது ஒரு புது விஷயமா தான் நம்ம பார்க்கணும். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற எஃபிஷியன்சிங்கிறதுல கொண்டு வரதுல வந்து எஃபிஷியன்சிய கூட நீங்க பார்க்கலாம் இல்லையா? தட் இஸ் இ முன்ன மாரி இல்லாத அளவுக்கு லீக்கேஜஸ் இருந்தத லீக்கேஜஸ கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, அந்த 2000 கோடிங்கிறத மேட்ச் பண்றதுங்கிறது நாட்ட கட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கல்வித்துறையில தான் மேக்ஸிமம் லீக்கேஜஸ் இருந்தது. ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து நெறைய கடன் முன்னாடி வாங்கிட்டோம். ஜிடிபி ஏறினாலும் ரெவென்யூ சைஸ் ஆஃப் ஜிடிபி வந்து 6% தான் இருந்தது. நீங்க நார்மலா நம்ம மாரி ஒரு எக்கானமில ஜிடிபியோட 8% நம்மளுக்கு வருவாயா வந்திருக்கணும். அந்த வருவாய் லீக்கேஜஸ் இருந்தது. வருவாய்ங்கிறது வெறும் டாக்ஸ் மட்டும் கிடையாது. பல விஷயங்கள் இருக்கு. இப்போ மைனிங் ரைட்ஸ்ல நீங்க டாக்ஸ வந்து எவ்வளோத்துக்கு பர்மிஷன் குடுத்தீங்க? எவ்வளோ தோண்டினாங்கன்னு பார்க்கணும். ப்ளூ மெட்டலுக்கு, மைனிங் சாண்டுக்கு, கிரானைட்டுக்கு வரவேண்டிய பணம் வந்துதான்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டாஸ்மாக்ல கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய ரெவென்யூ சேரல. அது வேற எங்கேயோ போயிடுச்சுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து காரணம் வந்து ஸ்டேட்டோட லெவலுக்கு வந்து ரெவென்யூ நம்ம கலெக்ட் பண்ணலங்கிறது ஒரு பெரிய காரணமா இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, நம்மளது ஒரு கன்சம்ப்ஷன் பேஸ்ட் எக்கானமி. அதுக்கு ஜிஎஸ்டி மத்த ஸ்டேட்ல கலெக்ட் ஆன அளவுல ஸ்டேட் ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகலங்கிறாரு. அந்த இடத்துலயே ஜிஎஸ்டி லீக்கேஜ் இருக்குங்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெவென்யூ பர்ஸ்ல சரி பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா ஒரு 2% எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வருங்கிறத அவர் சொல்றாரு. ஏன்னா ரெவென்யூ ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லூப் ஹோல்ஸ ப்ளக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ண வேண்டிய ஜிஎஸ்டிய கலெக்ட் பண்ணாங்க. டாஸ்மாக்ல 717 கடைய மூடியிருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து ரெவென்யூ லீக்கேஜ கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க ரெவென்யூ லீக்கேஜ் சரி பண்ணுவோங்கிறாங்க. சிஎம்டிஏ லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் குடுக்கறதுல இருக்கிற லீக்கேஜஸ குறைச்சிருக்காங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல் லெவல்ல காலேஜ் லெவல்ல பர்மிஷன் வாங்குற இடத்துல இருக்கிற லீக்கேஜஸ குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பாசிட்டிவா தானே பார்க்கணும். பணம் கட்டுப்பாடுங்கிறது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பண்ண வேண்டியது. இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்வேஸ் அ பாயிண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஸோ ரிசர்வ் பேங்கோட ஆக்ஷன்ஸ வச்சு தான் நீங்க விலைவாசிய குறைக்க முடியும். எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. சில பேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம்னாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விலைவாசிக்கும் சம்மந்தம் கிடையாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. அது ரிசர்வ் பேங்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அவங்க தான் ரெவென்யூ ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க ரெவென்யூ ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் இம்ப்ரூவ் ஆகும். இந்த கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கிளியரா, அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வருங்கிறாங்க. நியர்லி இப்போ 0.8, 0.75 டூ 0.8 ட்ரில்லியன்ல இருக்கிறத 10 வருஷத்துல வந்து ஸ்டேட்டோட ஜிடிபிய டபுள் பண்ணாங்கன்னா, மக்களோட சம்பளம் ஏறும். மக்களோட ஸ்கில்ஸ் ஏறும், சம்பளம் ஏறும். மக்களோட வாழ்வாதாரம் ஏறும். அது ஒரே நாள்ல ஏறுமோ, ஏறாதோ, இவர் சொல்லியிருக்கிற 10 வருஷம் விஷன் டாக்குமெண்ட்ட இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணா டெஃபினட்டா ஏறும்.